மீன லக்கணத்திற்கு சனி 11க்கும் 12க்கும் உடையவர். ஐயா, உங்களுக்கு பிறக்கும் போதே சனி வக்கரம். சொல்லக்கூடிய பலனெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும். அதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸான லைஃப் நல்லா நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். மீன லக்கணத்துக்கு இந்த 4 மாதம் 14 நாள் தள்ளி போடுங்க. நான் சொல்லியிருக்க காலகட்டங்களில் நீங்கள் வாக்கியம் திருக்கணிதம் அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஐயா, உங்கள் ஜாதத்தில் சனி வக்கரமாக இருக்கார். இந்த 4 மாதம் 14 நாள் சனி கோச்சாரத்தில் வக்கரமாக போகிறாரு. சூப்பராக வேலை செய்யும். வக்கரம் இல்லாதவர்களுக்கு தான் அந்த கவனம். ஆனால் 4 மாதம் கழித்து நல்லாயிருக்கும். மீனலக்கணக்காரங்களுக்கு 11 12 கூடியவர். அது உலகத்துக்கு தான் பிரச்சனை, தனிப்பட்ட மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில் ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் மகாலய அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 738787421335. லலிதா, அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாகவும் தரும். லலிதா ஆஃபரோட கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குமுதம் பக்தி நேயர்களே, அடியேன் பண்டிட் விஜயின் அன்பான வணக்கம். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய குமுதம் பக்தி ஸ்பெஷலில் இந்த சனியினுடைய வக்ரம், இந்த கடந்த வரக்கூடிய ஒரு 4 மாதம் வக்ரமாக இருக்கிறது. இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேச போகிறோம். பொதுவாக எல்லோரும் ராசி வச்சு சொல்லுவாங்க, நான் லக்னத்தை வச்சு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக அது 4 மாதம் ஒரு 14 நாட்கள் திருக்கணிதத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் பலன் இருக்கும். டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் நாட்கள் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும். இப்போ திருக்கணிதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 26/7/2026 அன்று இரவு 11:07 வக்ரம் துவங்குகிறது. சனியினுடைய வக்ரம். சனி இப்போ எங்கே இருக்கார்? மீனத்தில். வக்ரம் துவங்கி 11/12/2026 காலையில் அதிகாலை 5:11 திருக்கணிதத்தின் அடிப்படையில் வக்ர நிவர்த்தி ஆகிறது. இந்த வக்ரனுடைய காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்கணிதத்தின் அடிப்படையில் 4 மாதம் 14 நாள் திருக்கணிதத்தின் அடிப்படையில் வக்ரமான காலம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்திங்கன்னா 15/7/2026 அன்று வக்ரம் துவங்குகிறது. சனியினுடைய வக்ரம் ஆரம்பமாகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில். 30/11/2026 அன்று வக்ரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிவர்த்தி ஆகிறது. ரெண்டுக்கும் ஒரு முன்ன பின்ன ஒரு 10-15 நாள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் பலன் ஒரே மாதிரி தான் இருக்கும். வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகம் பின்னோக்கி சுழலுதல் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் ரிட்ரா கிரியேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வக்ர பலன்கள் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மீன லக்கண அன்பர்களே, நான் சனியினுடைய வக்ரகாலம் பலன்கள் சொல்கிறேன். ராசி அடிப்படையில் நான் சொல்வது இல்லை. நீண்ட காலத்துக்கு பிறகு சனியினுடைய இந்த வக்ரகால பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுடைய குமுதம் பக்தி நேயர்களுக்கு பதிவிடுறேன். பொதுவாக வக்ரம் அப்படி என்பது என்னென்னா பின்னோக்கி செல்லுதல்னு அர்த்தம். சனி 4 மாதம் 14 நாள் வக்ரகதி ஆக போகிறார். மீன லக்கணத்திற்கு சனி 11க்கும் 12க்கும் உடையவர். ஐயா, உங்களுக்கு பிறக்கும் போதே சனி வக்ரம். சொல்லக்கூடிய பலனெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும். அதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸான லைஃப் நல்லா நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். பிறக்கும்போது சுபத்தன்மையோட சனி இருக்கார் அப்படின்னா இப்போ கஷ்டப்படுத்தும். அப்போ மீன லக்கணத்துக்கு 11க்கும் 12 கூடிய சனி லக்கணத்தில் அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. மீன லக்கணத்துக்கு 3 பார்வை செய்கிறார். 11 12 கூடியவர் நேராக 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். மீன லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். புதிய வக்கரமாக இருந்தால் புதிய முயற்சி, புதிய தொழில் சிந்தனை, புதிய ஒப்பந்தம், பொருளாதார வளர்ச்சி, மேம்படுதல், இடம் விற்தல் வாங்குதல், இடம் விற்பனை வாங்குதல், 3 இடம் 12 விற்பனை, 11 எதிர்பார்த்து வாங்குதல், அது மாதிரியான. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா திருமண முடிவுகள் ஆகிறது, திருமண சுப நிகழ்ச்சி நடத்தல், புதிய தொழில் வளர்ச்சி அடைதல், வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது, இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும். டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடியவங்க, எல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள், இதுகள்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், நல்ல வளர்ச்சி உண்டு, பொருளாதார மேம்பாடு உண்டு. ரொம்ப நாளாக இடம் வாங்கி போட்டுக்க விற்க முடியல, விற்று வாங்கலாம். ரொம்ப நாளமாக என் தம்பி ஒரு ஆள் இருக்கார் ஐயா, 7ஆம் இடம் கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் நடக்கும். ரொம்ப நாளமாக ஜாதகருக்கே கல்யாணம் ஆகலை, ஸோ கல்யாணம் நடக்கும். குழந்தை இல்லை, ஆண் வாரிசு இல்லை, ஆண் வாரிசு உண்டாகும். புதிய ஆபரணங்கள் வாங்கி விற்தல், புதிய வண்டி வாகனம், கமிஷன் ட்ரேடிங் ஏஜென்சி செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி, கமிஷன் ட்ரேடிங் ஏஜென்சி செய்யக்கூடிய வளர்ச்சி, 3-10 கமிஷன் தரகு செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி. நான் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட் வாங்கி வச்சுருக்கேங்க, ரொம்ப நாளாக விலை ஏறலை, இப்போ விலை ஏறும். பிறக்கும்போது வக்கரமாக இருப்பவர்களுக்கு. அதே பிறக்கும்போது சனி சுபத்தன்மையோடு இருந்தால் புதிய முயற்சி, புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ இந்த திருமண காலகட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களே ஒரு 4 மாதம் 14 நாள் தள்ளி போடுதல் சிறப்பு. தள்ளி போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் செய்யுங்க, ஒன்றும் பண்ணாது. சனி லாபாதிபதி லக்கணத்தில், மீன லக்கணத்துக்கு சனி லாபாதிபதி லக்கணத்தில் 12ஆம் இடம், 12ஆம் அதிபதியே சனி தான். அவர் 10 பார்க்குறாரு. 4 மாதம் 14 நாள் கழித்து தொழில் சூப்பராக டெவலப் ஆகும், நல்லாயிருக்கும், வளர்ச்சி அடையும். நான் ராசிக்கு சொல்லவில்லை, லக்கண அடிப்படையில் சொல்கிறேன். மீன லக்கணத்துக்கு இந்த 4 மாதம் 14 நாள் தள்ளி போடுங்க. நான் சொல்லியிருக்க காலகட்டங்களில் இங்கே வாக்கியம் திருக்கணி அதுக்குள்ளே போக வேண்டாம். ஐயா உங்கள் ஜாதத்தில் சனி வக்கரமாக இருக்கார், இந்த 4 மாதம் 14 நாள் சனி கோச்சாரத்தில் வக்கரமாக போகிறாரு, சூப்பராக வேலை செய்யும். வக்கரம் இல்லாதவர்களுக்கு தான் அந்த கவனம். ஆனால் 4 மாதம் கழித்து நல்லாயிருக்கும். மீனலக்கணக்காரங்களுக்கு 11-12 கூடியவர். அது உலகத்துக்கு தான் பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனைக்கு பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டங்களில் உலகளாவிய விஷயங்களில் அது பொருளாதார தடை, பொருளாதார பிரச்சனை, சண்டை சச்சரவு, யுத்தம் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா சிம்ம வீட்டுக்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அரசாங்க வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம வீடு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால பிரச்சனை. இது காலபுருஷ தத்துவம் ரகசியம் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுடைய தசாபுத்தி பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை இதில் என்னென்ன பிளானட் இருக்குது, இதில் என்னென்ன பிளானட் இருக்குது அதான் தீர்மானிக்கிறது. உங்களுடைய தசாபுத்தி தீர்மானிக்கிறது. கோச்சார பலனில் இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நன்மை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் மகாலய அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 735887421335. லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும். லலிதா ஆஃபரோட கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.